Hello friends, welcome to Richu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ராகி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடியாப்பத்துக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்துர்க்கேன். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அந்த கப்லயே நீங்க அதுக்கு ஈக்குவலா தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. நான் வந்து 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கறனால இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். சேம் டைம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாமையும் வரும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிப்படுற மாதிரி இருக்கும். பட் mix பண்ண உங்களுக்கு நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துரும். இப்போ வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கை வச்சு நம்ம mix பண்ண முடியாது. கொஞ்சம் வெதுவெதுப்பா வந்த உடனே நம்ம வந்து கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா இதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இடியாப்பம் புளிய ஸ்டார்ட் பண்ணிரலாம். பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணி விட்டுட்டு கையில தொட்டு பார்த்தா மாவு வந்து கையில எதுவும் ஒட்ட கூடாது. சோ அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா வரும். நார்மலா நம்ம பச்சரிசி இடியாப்பம் வந்து செய்யிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். பட் இந்த ராகி இடியாப்பம் அதுக்கு அப்புறம் கோதுமை இடியாப்பம்லாம் நமக்கு வந்து புளியிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து ரீசன்ட்டா ஒரு கிச்சன் பிரஸ் வந்து ரிவ்யூ போட்டுருப்பேன். நான் வந்து அந்த கிச்சன் பிரஸ்ல தான் இந்த இடியாப்பம் வந்து புளியிறேன். சோ இது வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது. நான் நார்மலா இடியாப்ப அச்சுல போட்டு எடுத்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த இடியாப்ப அச்சுல வந்து போடுறப்போ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க இடியாப்பம் புளியறப்போ மாவு வந்து அந்த சூடு ஆறதுக்குள்ள புளிஞ்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாம் புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துறலாம். இப்ப நல்லா வெந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ராகி இடியாப்பம் ரொம்பவே சூப்பரா வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராகி இடியாப்பம் செய்யறப்போ நீங்க இந்த கிச்சன் பிரஸ்ல நீங்க புளியறப்போ உங்களுக்கு வேலையும் சுலபமா முடிஞ்சிரும். சேம் டைம் செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் அதுக்கு அப்புறம் கொண்டைக்கடலை குருமாவோட சர்வ் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.